ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. நான் புள்ளி ஒளி வடிவமான பிரகாஷ ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் நிவாசம் செய்கிறேன். இரண்டு கண்களுக்கும் பின்னால், புருவ நெற்றிக்கு பின்னால், மூளை பகுதியில் ஹைப்போ தலமஸ் என்ற இடத்தில் நான் அழியாத சக்தி நான் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா, சைத்தன்யமான சக்தி. நான் ஆத்மாவாகிய நான் மூளையின் மூலமாக அனைத்து உடல் பாகங்களையும் இயக்கக்கூடிய என்றும் அழியாத சக்தி. நான் இந்த உடல் அல்ல. நான் ஆத்மா, இந்த உடலை இயக்கக்கூடிய அதிகாரி. நான் ஆத்மாவாகி நான் கண்கள் மூலமாக பார்க்கின்றேன். நான் இந்த கண்கள் அல்ல. ஆத்மாவாகி நான் காதுகள் மூலமாக சப்தங்களை கேட்கின்றேன். நான் இந்த காதுகள் அல்ல. ஆத்மாவாகி நான் வாய் மூலமாக பேசுகின்றேன். நான் இந்த வாய் அல்ல. ஆத்மாவாகி நான் கைகள் மூலமாக காரியங்களை செய்கின்றேன். நான் இந்த கைகள் அல்ல. ஆத்மாவாகி நான் கால்கள் மூலமாக நடக்கின்றேன். நான் இந்த கால்கள் அல்ல. நான் ஆத்மா, ஐம்புலன்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவன். ஆத்மாவாகி நான் இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் நடிப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் இந்த உடல் என்ற ஆடையை அணிந்து கொண்டு என்னுடைய நாடக பாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல. இந்த உடல் 5 தத்துவங்களால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இந்த உடல் மீண்டும் 5 தத்துவங்களோடு சாம்பலாகிவிடும். ஆனால் நான் என்றும் அழிவற்ற சக்தியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, இந்த உடல் என்ற வாகனத்தை இயக்கக்கூடிய சாரதியாக இருக்கின்றேன். உடல் என்பது ஒரு வாகனம். இந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய சாரதியாக நான் இருக்கின்றேன். நான் ஆத்மா, இந்த உடல் என்ற கூண்டுக்குள் வசிக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா. எவ்வாறு ஒரு பறவை என்பது
கூண்டிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக பறக்கின்றதோ, அதேபோல் நான் ஆத்மா இப்பொழுது மனோ சக்தியின் மூலமாக இந்த உடல் என்ற கூண்டிலிருந்து விடுபட்டு நான் ஆத்மலோகத்திற்கு ஆத்ம தந்தையிடம் பறந்து செல்கிறேன். நான் இப்பொழுது புள்ளி ஒளி வடிவமாக, பிரகாச ஸ்வரூபமாக, மிக மிக லேசாக என்னை உணர்கின்றேன். நான் சிறிது சிறிதாக மேல் நோக்கிய பயணம் துவங்குகின்றேன். நான் ஆத்மா ஓர் பறவையைப் போல் ஆகாய மண்டலத்தில் சுதந்திரமாக பறந்து கொண்டே இருக்கிறேன். ஆத்மாவாகி நான் சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து சுதந்திரமாக பறக்கின்றேன். புள்ளி ஒளி வடிவமாக பறந்து கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா 5 தத்துவங்களை விட்டு வெகு தொலைவில் பறந்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய சொந்த வீடாகிய ஆத்மலோகத்திற்குள் பிரவேசம் செய்கிறேன். என்னுடைய சொந்த வீடு பிரகாசமே பிரகாசமான ஒளி நிறைந்த உலகம், அமைதியான உலகம். நான் ஆத்மா என்னுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கிறேன். அமைதியும் தூய்மையும் நிறைந்த உலகத்தில் இப்பொழுது நான் இருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றேன். என்னை சுற்றிலும் பிரகாச கிரணங்கள் நிரம்பி இருக்கின்றது. நான் அமைதியாக இருக்கின்றேன். ஆத்மாவாகி நான் என் ஆத்ம தந்தை பரம்பொருள் பரமாத்மா சிவனை ஜோதி பிரகாசமாக காண்கின்றேன். ஆஹா, என் உயிருக்கு உயிரான பரம்பொருள் சிவ பகவானின் பிரகாச கிரணங்கள் என் மேல் பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அவருடைய பிரகாச கிரணங்கள் ஒரு காந்தத்தை போல் அவர் பக்கம் என்னை ஈர்க்கின்றது. நான் ஆத்மா சிவ தந்தையின் அருகாமையில் செல்கிறேன். நான் பரமாத்மா ஜோதியின் மிக மிக அருகில் அமர்கின்றேன். அவருடைய ஒலி அலைகள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்பா, ஞான கடலாகிய
பரம்பொருளே, நீங்கள் எனக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொடுத்து என்னை உணர வைத்து விட்டீர்கள். சிவதந்தையே, சிவதந்தையின் ஒளி கிரணங்கள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அவருடைய ஒளிக்கதிர்கள் காந்த சக்தி போல் என்னை கவர்ச்சி செய்கின்றது. ஆத்மாவாகி நான் சிவபரமாத்மாவின் மிக மிக அருகில் சென்று அமர்கின்றேன். அவருடைய ஒளி வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். சிவதந்தையே, நீங்கள் ஞான கடலாக இருக்கின்றீர்கள். ஞானேஸ்வரன் ஞான கடல். நீங்கள் வந்து எனக்கு ஞானம் என்னும் மூன்றாவது கண்ணை திறந்து வைத்து விட்டீர்கள். நான் ஞானத்தின் மூலமாக என்னை ஓர் அழியாத ஆத்மா என்பதை உணர்ந்து விட்டேன். சிவதந்தையே, நான் உங்களுடைய குழந்தை என்பதை உணர்ந்து விட்டேன். பல பிறவிகளாக அஞ்ஞானத்தின் காரணத்தினால் உங்களை தேடிக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது நான் உங்களை அடைந்து விட்டேன். அன்பான தந்தையே, இனிமையான தந்தையே, நீங்கள்தான் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். நான் ஆத்மா சிவ தந்தையின் அன்பில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். அப்பா, நீங்கள் ஆனந்த கடலாக இருக்கின்றீர்கள். நான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. சிவதந்தையே, நீங்கள் தூய்மையின் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒளி கிரணங்கள் என்னை சுத்தம் செய்கின்றது. நான் ஆத்மா தூய்மை கடலான சிவதந்தையின் குழந்தை, தூய்மையான ஆத்மா. நீங்கள் கருணையின் கடலாக இருக்கின்றீர்கள். நான் உங்களுடைய குழந்தை, கருணை ஸ்வரூபமான ஆத்மா. சிவதந்தையே, நீங்கள் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர். சக்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். ஆத்மாவாகி நான் உங்களிடம் இருந்து சக்திகளை கிரகித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா சர்வ சக்திகள் நிறைந்த பரமாத்மாவின் குழந்தை, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. அப்பா, உயிருக்கு உயிரான தந்தையே, நீங்கள் சாந்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது நான்
சாந்தி கடலில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. ஆழ்ந்த அமைதியை எனக்குள் அனுபவம் செய்கின்றேன். சாந்தி கடல் பாபாவிடம் இருந்து சாந்தியின் கிரணங்கள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்பா, நான் ஆத்மா, பாக்கியசாலி ஆத்மா. நான் இப்பொழுது என்னை அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்கிறேன். சிவ தந்தையின் துணையை அனுபவம் செய்கிறேன். நான் ஆத்மா, சிவ பரமாத்மாவின் குழந்தை. நான் நீங்கள்தான் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றீர்கள். தாயாக இருந்து தூய அன்பை கொடுத்து என்னை உயர்ந்த தேவதையாக ஆக்குகிறீர்கள். தந்தையாக இருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை கொடுத்து என்னை சிரேஷ்டமாக ஆக்குகின்றீர்கள். சிவத்தந்தையே, நீங்கள்தான் என்னுடைய உண்மையான ஞான அறிவை கொடுக்கக்கூடிய ஞான ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள். அப்பா, நீங்கள் எனக்கு முக்தியையும் ஜீவன் முக்தியையும் கொடுக்கக்கூடிய சத் குருவாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் என்னுடைய ஆருயிர் தோழனாகவும் இருக்கின்றீர்கள். என் வாழ்க்கையின் துணைவனாகவும் இருக்கின்றீர்கள். அப்பா, நீங்கள்தான் என்னுடைய தாய், தந்தை, டீச்சர், சத்குரு, நண்பன், நாயகன். எனக்கு இனி அனைத்தும் நீங்கள்தான் அப்பா. உங்களை அடைந்த பின் நான் அனைத்தையும் அடைந்து விட்டேன். நான் ஆத்மா, அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, கருணை ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, சுகஸ்வரூபமான ஆத்மா. சிவத்தந்தையிடம் இருந்து ஆன்மீக பொக்கிஷங்களை எனக்குள் நான் நிறைத்துக் கொண்டே இருக்கிறேன். அப்பா, உங்களுடைய ஒளிக்கிரணங்களால் என்னை நான் நிறைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்கிறேன். நான் ஆத்மா, கோடான கோடி பாக்கியசாலி. நான் எதை அடைய வேண்டுமோ
அதனை அடைந்து விட்டேன் அப்பா. இனி ஒரு பொழுதும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன், பிரியவே மாட்டேன். ஆத்மாவாகிய நான் உங்களுடைய குழந்தை, நீங்கள் என்னுடையவர். அப்பா, நான் ஆத்மா உலக நாடகத்தில் என்னுடைய கடமைகளை செய்வதற்காக மீண்டும் கர்ம பூமிக்கு திரும்பி செல்கின்றேன் அப்பா. நான் சிவ தந்தையிடமிருந்து விடை பெற்று மீண்டும் மனித உலகத்திற்கு திரும்பி செல்கிறேன். ஆத்மாவாகிய நான் புள்ளி ஒளி வடிவமாக பரந்தாமத்திலிருந்து பூமியை நோக்கி கீழே இறங்குகின்றேன். நான் மெது மெதுவாக கீழ் நோக்கி இறங்குகின்றேன். நான் ஆத்மா என்னுடைய தேகத்தில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் பிரவேசம் ஆகிறேன். ஆத்மாவாகி நான் சிவ தந்தையிடமிருந்து பெற்ற ஒளி கிரணங்களை உடல் முழுவதும் பரப்பி உடலையும் சுத்தம் செய்கிறேன். நான் ஆத்மா கர்ம சேத்திரத்தில் கர்ம யோகியாக ஆகி என் கடமைகளை செய்வேன். நான் புருவனிற்றி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு என் காரியங்களை பொறுப்பாக, சிறப்பாக, பற்றற்ற நிலையிலிருந்து நான் காரியங்களை செய்வேன். நான் ஆத்மா என்னுடைய தொடர்பில் வரக்கூடிய அனைவருக்கும் சுகத்தையும் சாந்தியையும் கொடுப்பேன். நான் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து எனது கடமைகளை அன்பாக, அமைதியாக செய்வேன். இந்த நாடகத்தில் எனக்கென்று கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நான் மிக மிக சிறப்பாக செய்வேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகி நான் 2 புருவங்களுக்கும் மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய இயல்பான குணமே சாந்தி. நான் என்னை மறந்ததால் அமைதியை வெளி உலகத்தில் தேடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் உடல் என்ற உணர்வின் காரணத்தினால் என்னுடைய சுய தர்மத்தை மறந்திருந்தேன். இப்பொழுது நான் இந்த உடல் அல்ல. நான் புள்ளி ஒளி வடிவமான ஆத்மா. என்னுடைய சுய தர்மமே சாந்தி. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் இப்பொழுது சாந்தி நிறைந்த சாந்தி தாமத்திற்கு மனம் புத்தியின் மூலமாக பறந்து செல்கிறேன். ஒரு நொடியில் சப்தங்கள் நிறைந்த உலகத்தை விட்டு நான் மேல் நோக்கி பறக்கின்றேன்.
ஆன்மீக பயணத்தின் மூலமாக நான் என்னுடைய சொந்த வீடாகிய ஆத்மலோகத்திற்குள் பிரவேசிக்கிறேன். இதுதான் என்னுடைய உண்மையான வீடு. சாந்தி தாமம், முக்தி லோகம் என் ஆத்மாவின் சொந்த வீடு. சாந்தி நிறைந்த உலகத்தில் நான் இப்பொழுது புள்ளி ஒளி வடிவமாக, சாந்த ஸ்வரூபமாக அமர்ந்திருக்கின்றேன். ஆத்மாவாகி நான் சாந்தி கடலாகிய பரமாத்மாவின் குழந்தை. பரமாத்மா சிவ தந்தையிடம் இருந்து சாந்தியின் கிரணங்கள் நீர்வீழ்ச்சி போல் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. நீங்கள் சாந்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய குழந்தையாகிய நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா என்பதை அனுபவம் செய்கிறேன். உங்களிடமிருந்து சாந்தியின் துளிகள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. என்னுடைய மனம் குளிர்ந்த தன்மையை அனுபவிக்கின்றது. அப்பா, நான் ஆத்மா, ஜோதிர் பிந்து ஸ்வரூபமான ஆத்மா. நான் பரம பவித்திரமான ஆத்மா. ஆத்மாவாகி நான் தூய்மையான ஆத்மா என்பதை ஞானத்தின் மூலமாக புரிந்து கொண்டேன். நான் தூய்மையின் தன்மைகளை எனக்குள் அனுபவம் செய்வதற்காக ஆத்ம தந்தையிடம் மனம் புத்தியின் மூலமாக பறந்து செல்கிறேன். நான் ஆத்மா சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களெல்லாம் கடந்து தூய்மை நிறைந்த பரந்தாமத்திற்கு பறந்து செல்கிறேன். இப்பொழுது நான் தூய்மை கடலான சிவபாபாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். அப்பா, நீங்கள் தான் பதீத பாவன். நீங்கள் தான் பாப கடேஸ்வரன். உங்களுடைய தூய்மையின் கிரணங்கள் என்னுள் இருக்கக்கூடிய பாவ கர்மங்களை பஸ்வம் செய்கின்றது. நான் ஆத்மா தூய்மை கடலான பாபாவின் தூய கிரணங்களில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். என்னுள் இருக்கக்கூடிய அசுத்த தன்மைகள் என்னை விட்டு விலகுகின்றது. என்னை நான் சுத்தமான ஆத்மாவாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறேன். நான் தூய்மை கடலான பாபாவின் குழந்தை, தூய்மையான ஆத்மா. நான் தூய்மை அடைய மிக மிக லேசாக என்னை அனுபவம் செய்கிறேன்.
சிவதந்தை, உங்களைப் போல் நான் தூய்மை நிறைந்த ஆத்மா, பிரகாச ஸ்வரூபமான ஆத்மா, மிக மிக லேசான அனுபவத்தை செய்கிறேன். அப்பா, பதீத பாவன் பாபகடேஸ்வரன், நீங்கள் தான் என்னுள் இருக்கக்கூடிய பல ஜென்மங்களுடைய பாவங்களை பஸ்வம் செய்யக்கூடிய சக்தி உங்களிடம்தான் இருக்கின்றது. உங்களுடைய ஒளிக்கிரணங்களின் சக்தி என்னை தூய்மையாக ஆக்குகின்றது. நான் ஆத்மா, அனாதியில் தூய்மையாக இருந்தேன். ஆதியிலும் தூய்மையாக இருந்தேன். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கிறேன். நான் தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா. எனக்குள் தூய கிரணங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறேன். அப்பா, நீங்கள் என்னை சதோ பிரதான ஆத்மாவாக மாற்றிவிட்டீர்கள். என்னை தூய ஆத்மாவாக அனுபவம் செய்கிறேன். அப்பா, நான் ஆத்மா. உலக நாடகத்தில் என்னுடைய கடமைகளை செய்வதற்காக மீண்டும் கர்ம பூமிக்கு திரும்பி செல்கின்றேன். அப்பா, நான் சிவ தந்தையிடமிருந்து விடை பெற்று மீண்டும் மனித உலகத்திற்கு திரும்பி செல்கிறேன். ஆத்மாவாகிய நான் புள்ளி ஒளி வடிவமாக பரந்தாமத்திலிருந்து பூமியை நோக்கி கீழே இறங்குகின்றேன். நான் மெது மெதுவாக கீழ் நோக்கி இறங்குகின்றேன். நான் ஆத்மா. என்னுடைய தேகத்தில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் பிரவேசம் ஆகிறேன். ஆத்மாவாகி நான் சிவ தந்தையிடமிருந்து பெற்ற ஒளி கிரணங்களை உடல் முழுவதும் பரப்பி உடலையும் சுத்தம் செய்கிறேன். நான் ஆத்மா. கர்ம சேத்திரத்தில் கர்ம யோகியாக ஆகி என் கடமைகளை செய்வேன். நான் புருவனிற்றி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு என் காரியங்களை பொறுப்பாக, சிறப்பாக, பற்றற்ற நிலையிலிருந்து நான் காரியங்களை செய்வேன். நான் ஆத்மா. என்னுடைய தொடர்பில் வரக்கூடிய அனைவருக்கும் சுகத்தையும் சாந்தியையும் கொடுப்பேன். நான் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து எனது கடமைகளை அன்பாக, அமைதியாக செய்வேன். இந்த நாடகத்தில் எனக்கென்று கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நான் மிக மிக சிறப்பாக செய்வேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் ஆத்மா. புருவ நெற்றியில்
அமர்ந்திருக்கக்கூடிய எஜமானன் நான் ஆத்மா, அதிகாரி ஆத்மா. நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. ஆத்மாவாகி நான் என்னுள் இருக்கக்கூடிய ஆன்மீக சக்திகளை அறிந்து கொண்டேன். ஆதலால் ஐம்புலன்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறேன். ஆத்மாவாகி நான் எஜமானன், ஐம்புலன்களும் என்னுடைய சேவகன். நான் ஆத்மா, ஆன்மீக சக்திகளை பரமாத்மாவிடமிருந்து பெறுகின்றேன். இப்பொழுது நான் ஆத்ம சக்தியை பெறுவதற்காக ஆத்ம தந்தையிடம் புத்தியின் மூலமாக செல்கின்றேன். நான் இங்கு அமர்ந்திருந்தாலும் என்னுடைய புத்தியானது சர்வ சக்திகள் நிறைந்த பரமாத்மாவின் தொடர்பில் இருக்கின்றது. அப்பா சிவதந்தையே, நீங்கள் சக்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள் சர்வ சக்தியும் நிறைந்துள்ளது. நான் ஆத்மா, உங்கள் நினைவின் மூலமாக எனக்குள் சக்திகளை கிரகிக்கின்றேன். ஆத்மா என்ற பேட்டரி பரமாத்மா நினைவின் மூலமாக சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அவருடைய அனைத்து சக்திகளும் நான் எனக்குள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா, சக்திகள் நிறைந்த ஆத்மா. எனக்குள் பொறுமை சக்தி, அனுசரிக்கும் சக்தி, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கின்ற சக்தி, எதிர்நோக்குகின்ற சக்தி, ஒற்றுமை சக்தி, புலனடக்கும் சக்தி, தயாராகும் சக்தி, அஷ்ட சக்திகளையும் பாபாவிடமிருந்து எனக்குள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறேன். அப்பா, நீங்கள் சக்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். நான் ஆத்மா, மாஸ்டர் சக்தி கடலாக இருக்கின்றேன். உங்களை நினைவு செய்ய செய்ய என்னுடைய மனோசக்திகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நான் ஆத்மா, விழிப்புணர்ச்சியின் மூலமாக என்னுடைய பலகீனங்கள் மீது வெற்றி அடைகிறேன். நான் பலசாலியான ஆத்மா, சக்தி நிறைந்த ஆத்மா, சர்வ சக்திவானின் குழந்தை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, சைத்தன்யமான சக்தி. நான் ஆத்மாவாகிய நான் மூளையின் மூலமாக அனைத்து உடல் பாகங்களையும் இயக்கக்கூடிய என்றும் அழியாத சக்தி. நான் இந்த உடல் அல்ல. நான் ஆத்மா, இந்த உடலை இயக்கக்கூடிய அதிகாரி. நான்
ஆத்மாவாகி நான் கண்கள் மூலமாக பார்க்கின்றேன். நான் இந்த கண்கள் அல்ல. ஆத்மாவாகி நான் காதுகள் மூலமாக சப்தங்களை கேட்கின்றேன். நான் இந்த காதுகள் அல்ல. ஆத்மாவாகி நான் வாய் மூலமாக பேசுகின்றேன். நான் இந்த வாய் அல்ல. ஆத்மாவாகி நான் கைகள் மூலமாக காரியங்களை செய்கின்றேன். நான் இந்த கைகள் அல்ல. ஆத்மாவாகி நான் கால்கள் மூலமாக நடக்கின்றேன். நான் இந்த கால்கள் அல்ல. நான் ஆத்மா ஐம்புலன்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவன். ஆத்மாவாகி நான் இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் நடிப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் இந்த உடல் என்ற ஆடையை அணிந்து கொண்டு என்னுடைய நாடக பாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல. இந்த உடல் 5 தத்துவங்களால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இந்த உடல் மீண்டும் 5 தத்துவங்களோடு சாம்பலாகிவிடும். ஆனால் நான் என்றும் அழிவற்ற சக்தியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா. இந்த உடல் என்ற வாகனத்தை இயக்கக்கூடிய சாரதியாக இருக்கின்றேன். உடல் என்பது ஒரு வாகனம். இந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய சாரதியாக நான் இருக்கின்றேன். நான் ஆத்மா. இந்த உடல் என்ற கூண்டுக்குள் வசிக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா. எவ்வாறு ஒரு பறவை என்பது கூண்டிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக பறக்கின்றதோ, அதேபோல் நான் ஆத்மா இப்பொழுது மனோசக்தியின் மூலமாக இந்த உடல் என்ற கூண்டிலிருந்து விடுபட்டு நான் ஆத்ம லோகத்திற்கு ஆத்ம தந்தையிடம் பறந்து செல்கிறேன். நான் இப்பொழுது புள்ளி ஒளி வடிவமாக பிரகாச ஸ்வரூபமாக மிக மிக லேசாக என்னை உணர்கின்றேன். நான் சிறிது சிறிதாக மேல் நோக்கிய பயணம் துவங்குகின்றேன். நான் ஆத்மா ஓர் பறவையைப் போல் ஆகாய மண்டலத்தில் சுதந்திரமாக பறந்து கொண்டே இருக்கிறேன். ஆத்மாவாகி நான் சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து
சுதந்திரமாக பறக்கின்றேன். புள்ளி ஒளி வடிவமாக பறந்து கொண்டே இருக்கிறேன். நான் ஆத்மா 5 தத்துவங்களை விட்டு வெகு தொலைவில் பறந்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய சொந்த வீடாகிய ஆத்மலோகத்திற்குள் பிரவேசம் செய்கிறேன். என்னுடைய சொந்த வீடு பிரகாசமே பிரகாசமான ஒளி நிறைந்த உலகம், அமைதியான உலகம். நான் ஆத்மா என்னுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கிறேன். அமைதியும் தூய்மையும் நிறைந்த உலகத்தில் இப்பொழுது நான் இருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றேன். என்னை சுற்றிலும் பிரகாச கிரணங்கள் நிரம்பி இருக்கின்றது. நான் அமைதியாக இருக்கின்றேன். ஆத்மாவாகி நான் என் ஆத்ம தந்தை பரம்பொருள் பரமாத்மா சிவனை ஜோதி பிரகாசமாக காண்கின்றேன். ஆஹா, என் உயிருக்கு உயிரான பரம்பொருள் சிவ பகவானின் பிரகாச கிரணங்கள் என் மேல் பட்டுக்கொண்டே இருக்கின்றது. நான் ஆத்மா, ஞான ஸ்வரூபமான ஆத்மா. நான் தேகம் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது அறியாமையில் மூழ்கியிருந்தேன். இப்பொழுது நான் ஞான ஸ்வரூபமாக என்னை உணர்கின்றேன். நான் ஆத்மா, ஞானம் என்ற அகக்கண் என்னுள் திறந்து விட்டது. ஞான கண்ணின் மூலமாக என்னை நான் தெளிவாக பார்க்கின்றேன். நான் புள்ளி ஒளி வடிவமான ஆத்மா, சர்வசிரேஷ்டமான ஆத்மா, தேவதா ஆத்மா என்பதை ஞானத்தினால் அறிந்து கொண்டேன். ஞானக்கடல் சிவதந்தை எனக்கு 3வது ஞானக்கண்ணை கொடுத்து விட்டார். அப்பா, ஞானக்கடலாகிய பரம்பொருளே, நீங்கள் ஆத்ம ஞானத்தை கொடுத்து என்னுடைய அறியாமைகளையும் எனக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை தன்மைகளையும் நீக்கிவிட்டீர்கள். நான் யார் என்பதை, நான் யாருடைய குழந்தை என்பதை, நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை புரிந்து கொண்டேன். அப்பா, ஞானத்தின் மூலமாக என்னுடைய புரிதல் தெளிவாக ஆகிவிட்டது. ஆகவே என்னுடைய மனதில் எந்த விதமான குழப்பம் என்பது இல்லை. நான் ஞானக்கடல் பாபாவின் குழந்தை, ஞான ஸ்வரூபமான ஆத்மா. ஞானக்கண் திறந்த காரணத்தினால் என்னுள் இருந்த பயம்,
கேள்விக்குறிகள், ஆச்சரியக்குறிகளை நான் நீக்கிவிட்டு சதா முற்றுப்புள்ளி வைத்து சந்தோஷமாக இருக்கின்றேன். ஞானத்தின் மூலம் என் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆன்மீக ஞானத்தினால் சத்தியத்தை நான் புரிந்து கொண்டேன். சிவதந்தையே, நீங்கள்தான் சத்தியம், சிவம், சுந்தரம். சத்தியமான நீங்கள் சத்திய ஞானத்தை கொடுத்து என்னை மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாவாக மாற்றிவிட்டீர்கள். அப்பா, உங்களுக்கு நான் என்றென்றும் நன்றிகளை கூறுகின்றேன். நான் ஆத்மா, ஞான ஸ்வரூபமான ஆத்மா. ஞான சூரியன் பாபாவிடமிருந்து ஞான பிரகாசத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். பாபா, உங்களுடைய ஞானம் கிடைத்த பிறகு என்னுள் இருந்த அஞ்ஞானம் என்பது நீங்கிவிட்டது. நான் ஆத்மா, ஞான சூரியன், பரமாத்மாவின் குழந்தை. மாஸ்டர் ஞான சூரியன் எனக்குள் எந்த விதமான அறியாமை என்பது இல்லை. ஞானத்தினால் நான் மிகவும் தெளிவாக என்னை அனுபவம் செய்கிறேன். நான் ஞான ஸ்வரூபாத்மா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகி நான் இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய இயல்பான குணமே சாந்தி. நான் என்னை மறந்ததால் அமைதியை வெளி உலகத்தில் தேடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் உடல் என்ற உணர்வின் காரணத்தினால் என்னுடைய சுய தர்மத்தை மறந்திருந்தேன். இப்பொழுது நான் இந்த உடல் அல்ல. நான் புள்ளி ஒளி வடிவமான ஆத்மா. என்னுடைய சுய தர்மமே சாந்தி. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் இப்பொழுது சாந்தி நிறைந்த சாந்தி தாமத்திற்கு மனம் புத்தியின் மூலமாக பறந்து செல்கிறேன். ஒரு நொடியில் சப்தங்கள் நிறைந்த உலகத்தை விட்டு நான் மேல் நோக்கி பறக்கின்றேன். ஆன்மீக பயணத்தின் மூலமாக நான் என்னுடைய சொந்த வீடாகிய ஆத்மலோகத்திற்குள் பிரவேசிக்கிறேன். இதுதான் என்னுடைய உண்மையான வீடு. சாந்தி தாமம், முக்தி லோகம் என்
ஆத்மாவின் சொந்த வீடு. சாந்தி நிறைந்த உலகத்தில் நான் இப்பொழுது புள்ளி ஒளி வடிவமாக, சாந்த ஸ்வரூபமாக அமர்ந்திருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் சாந்தி கடலாகிய பரமாத்மாவின் குழந்தை. பரமாத்மா சிவ தந்தையிடம் இருந்து சாந்தியின் கிரணங்கள் நீர்வீழ்ச்சி போல் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. நீங்கள் சாந்தியின் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய குழந்தையாகிய நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா என்பதை அனுபவம் செய்கிறேன். உங்களிடமிருந்து சாந்தியின் துளிகள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. என்னுடைய மனம் குளிர்ந்த தன்மையை அனுபவிக்கின்றது. அப்பா, நீங்கள் தான் பதீத பாவன். நீங்கள் தான் பாப கடேஸ்வரன். உங்களுடைய தூய்மையின் கிரணங்கள் என்னுள் இருக்கக்கூடிய பாவ கர்மங்களை பஸ்மம் செய்கின்றது. நான் ஆத்மா தூய்மை கடலான பாபாவின் தூய கிரணங்களில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். என்னுள் இருக்கக்கூடிய அசுத்த தன்மைகள் என்னை விட்டு விலகுகின்றது. என்னை நான் சுத்தமான ஆத்மாவாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறேன். நான் தூய்மை கடலான பாபாவின் குழந்தை, தூய்மையான ஆத்மா. நான் தூய்மை அடைய மிக மிக லேசாக என்னை அனுபவம் செய்கிறேன். சிவதந்தை, உங்களைப் போல் நான் தூய்மை நிறைந்த ஆத்மா, பிரகாசஸ்வரூபமான ஆத்மா. மிக மிக லேசான அனுபவத்தை செய்கிறேன். அப்பா, பதீத பாவன், பாபகடேஸ்வரன், நீங்கள் தான் என்னுள் இருக்கக்கூடிய பல ஜென்மங்களுடைய பாவங்களை பஸ்வம் செய்யக்கூடிய சக்தி உங்களிடம்தான் இருக்கின்றது. உங்களுடைய ஒளிக்கிரணங்களின் சக்தி என்னை தூய்மையாக ஆக்குகின்றது. நான் ஆத்மா அனாதியில் தூய்மையாக இருந்தேன். ஆதியிலும் தூய்மையாக இருந்தேன். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கிறேன். நான் தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா. எனக்குள் தூய கிரணங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறேன். அப்பா, நீங்கள் என்னை சதோ பிரதான ஆத்மாவாக மாற்றிவிட்டீர்கள். என்னை தூய ஆத்மாவாக அனுபவம் செய்கிறேன்.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.